ஓஆர்எஸை பேன் பண்ணிட்டாங்களா? ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர் இது மேலே கேஸை போட்டு இதை பேன் பண்ணிட்டாங்களா? காஃப் சிரப்பில் பிரச்சனைன்றீங்க, பேன் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஓஆர்எஸ் லிட்டராக குடிச்சிருக்கோம், குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுத்துருக்கோம், அதுலேயும் பிரச்சனை பேன் பண்ணுறீங்க. எதை தான் ஏன் நம்புறது நாங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது. என்ன பிரச்சனை தெளிவாக சொல்கிறேன். ஓஆர்எஸ் பேன் பண்ணல, பட் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கவனமாக கேளுங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஓஆர்எஸை பேன் பண்ணல, ஓஆர்எஸ்ன்ற வார்த்தையை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத்தில் இருக்கிற டாக்டர் பிரியதர்ஷின்றவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்னென்னா, ஓஆர்எஸ்ன்ற பேரில் தவறான ட்ரிங்க்ஸை வந்து நிறைய பேர் உற்பத்தி பண்ணிட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க, அதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யார் டிஃபெண்டட் அப்படின்னா, நம்ம ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு, நம்ம FSSAI, இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்லாம் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்கல்ல அவங்க, அப்புறம் இந்த மாதிரி ட்ரிங்கை உற்பத்தி பண்ணுறவங்க நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த பேரில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் டிஃபெண்டாக போட்டு தான் அந்த கேஸ் போட்டிருக்காங்க. இந்த ஓஆர்எஸ்ன்ற வார்த்தையை எந்த கம்பெனியும் முன்னாடியோ பின்னாடியோ பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓஆர்எஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்தினா உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்கோ அந்த அளவு உப்பு கரைசல் உள்ள ட்ரிங்கில் மட்டும்தான் அந்த ஓஆர்எஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஓஆர்எஸ்ன்ற வார்த்தையிலே அவ்வளோ பெரிய பிரச்சனை, இதுக்காக ஒரு டாக்டர் கேஸ் போட்டாங்க. இந்த எல்லாத்துக்கும் ஆரம்பம் இந்த ஓஆர்எஸ் பாக்கெட் தான். ஓஆர்எஸ்ன்ற வார்த்தையில் 5 கோடி பேரோட உயிர் இருக்குது. 5 கோடி பேரோட உயிரை வந்து இந்த ஓஆர்எஸ் பாக்கெட் இது வரைக்கும் காப்பாற்றிருக்கு. அவ்வளோ முக்கியமானது இந்த ஓஆர்எஸ்ன்ற வார்த்தை. இதை பற்றி தெளிவாக கேஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஓஆர்எஸ் கிட்டத்தட்ட 5 கோடி பேர் இது வரைக்கும் காப்பாற்றிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி கதையை முழுசாக கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ ஒரு முக்கியமான, நம்ம கையில் சும்மா சாதாரணமாக இப்படி பார்க்குற அந்த ஓஆர்எஸ் இவ்வளோ முக்கியமானதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள், நான் வீடியோ முழுசாக பார்க்க முடியாது, அந்த கதை நல்லா கேட்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு டைரியாக்காக இல்லை டீஹைட்ரேஷனுக்காக ஓஆர்எஸ் வாங்குறீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் குடிக்கிற அந்த ஜூஸில் இந்த மாதிரி பாக்கெட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாக்கெட் வாங்கினா பிரச்சனை இல்லை. பட் அதை அப்படியே கரைச்சி நீங்கள் குடிச்சிக்கலாம். 1 லிட்டர் கரைச்சி குடிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. இந்த மாதிரி டப்பா கொடுத்தாங்க அப்படின்னா, இதில் WHO அப்ரூவ்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கான்னு பாருங்கள், WHO அப்ரூவ்டு ஃபார்முலான்னு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் மட்டும் அதை குடிங்க. அப்படி இல்லாட்டி டீஹைட்ரேஷனுக்காக நீங்கள் அந்த மாதிரி இல்லாத WHO வார்த்தை இல்லாத எந்த ட்ரிங்க்கும் குடிக்காதீங்க. அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நிறைய விஷயம் பேசுவேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, உயிர் காக்கும் முதலுதவி, இதுதான் என்னோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விருப்பமான டாப்பிக்கு. ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து மெடிக்கல் ஜென்ரல் நாலேஜ் அதிகமாகணும். ஏன்னா நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் அடிப்படை முதலுதவி விஷயங்களும் தெரியாமல் இருக்காங்க. CPRனா என்ன, சோக்கிங்னா என்ன, அடிப்பட்டால் என்ன பண்ணணும், மயக்கம் போட்டால் என்ன பண்ணணும், தண்ணி கொடுக்கலாமா வேணாமா, ஒருத்தர் ரோட்டில் அடிப்பட்டு கிடந்தால் எப்படி வந்து சிஸ்டமேட்டிக்காக முதலுதவி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த விஷயங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் இன்னும் நிறைய போய் சேரணும். நிறைய பேருக்கு அது அடிப்படையை தெரிய மாட்டுது. அதை பற்றி நிறைய பேசுவேன். அது மட்டும் இல்லாமல் படங்களில் வர்ற மெடிக்கல் மிஸ்டேக்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா படங்களை வச்சு தான் நிறைய பேர் மெடிக்கல் நாலேஜை வந்து உருவாக்கிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தவறாக போர்ட்ரே பண்ணுறப்ப நிறைய தவறான விஷயங்கள் போய் மைண்டில் சேருது. அதையும் திருத்தி நிறைய பேச போகிறேன். என்னோட இன்ஸ்டா சேனல் வந்து மெடிக்கல் மிஸ்டேக்ஸ் மூவிஸ், என்னோட யூடியூப் வந்து டாக்டர் வினோத் MJ மோகன் அப்படின்னு இருக்கும். ஃபாலோ பண்ணிக்குவோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலரா அவுட் பிரேக் வந்து மனித குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு. பல கோடி பேர் அதனால் இறந்து போயிருக்காங்க. காலங்காலமாக பல ஆயிரம் வருடங்களாக இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு வந்துச்சு. காலரா வந்துச்சுன்னா 130-40% பேர் இறந்து போயிடுவாங்க. எப்படி இறந்து போவாங்கன்னா, அவங்களோட ஆசன வாய் வழியாக அப்படியே பைப்பை திறந்து விட்ட மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும். மயக்கம் போட்டு படுத்துருவாங்க, படுத்து அப்படியே கிடப்பாங்க. அப்படியும் அவங்க உடம்புலேருந்து அப்படியே தண்ணி வழிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்தளவு உடம்புலேருந்து தண்ணியை உறிஞ்சி வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் கூட சில பேர் இறந்து போயிடுவாங்க. அந்தளவு மோசமான ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து காலரா இன்ஃபெக்ஷன். காலரா பெட்டுன்னே தனியாக ஒன்று இருக்கும். நார்மல் பெட்டு மாதிரி இல்லாமல் நடுவில் ஓட்டையோடு இருக்கும். கீழே பக்கெட் வச்சுருவாங்க. மேலே பேஷண்ட் போட்ட உடனே அவங்களுக்கு டைரியா வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க, எந்திரிச்சே போக முடியாது. ஆனால் டைரியா பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்கள அறியாமல். அவ்வளோ மோசமாக இருக்கும் காலரா டைரியா. அப்போ சுச்சுவேஷன் எவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 45 லட்சம் குழந்தைங்க வந்து டைரியாவில் மட்டுமே இறந்துருந்தாங்க. அதில் 3ல் 1 பங்கு காலராவில் மட்டுமே நடந்துச்சு. 3 குழந்தை இறந்துச்சுன்னா அதில் 1 குழந்தை வந்து காலராவில் மட்டுமே இறந்துருக்கு. அவ்வளோ கொடூரமாக இருந்த சுச்சுவேஷன். இந்த மாதிரி காலராவில் வர்ற நீர் இழப்பால் இத்தனை பேர் கொத்த செத்துக்கிட்டு இருக்காங்களே, எப்படி இதை சரி பண்ணுறது? எப்படி அவங்க நீர் இழக்கிறத விட வேகமாக அதிகமாக உடம்புல நீர் செலுத்துறது? அத்தனை பேருக்கும் IV ஃப்ளூயிட் போடுற அளவுக்கு, அதாவது குளுக்கோஸ் போடுற அளவுக்கு எல்லா இடத்துலையும் வசதிகள் இருக்காது. வேறு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதை வந்து சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 1961 டாக்டர் ராபர்ட் கிரேன் அப்படிங்கிறவர் ஒரு கண்டுபிடிக்கிறாரு. உடம்புக்குள்ளே நீங்கள் நீரை வேகமாக கொடுக்கணும் அப்படின்னா, குடிக்க வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு
சுகரையும் உப்பையும், அது குளுக்கோஸையும் உப்பையும் சேர்த்து கொடுக்குறப்ப உடம்புல நீர்ச்சத்து வேகமாக கிரகிக்கப்படுது அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது சோடியம் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் அப்படின்னு ஒரு ரிசெப்டர் இருக்குது, அது தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இந்த மாதிரி ஓஆர்எஸை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படையே அந்த கண்டுபிடிப்பு தான். 1971 ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் நடக்குது, பங்களாதேஷ் லிபரேஷன் வார். கோடிக்கணக்கான மக்கள் வந்து ரெஃப்யூஜியாக இந்தியாவுக்குள்ளே வராங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு கேம்ப்லேயுமே நிரம்பி வழியுது. சரியான தண்ணி கிடையாது, சரியான சாப்பாடு இல்லை, சுத்தமான இடம் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி காலரா பரவிட்டு இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றப்ப காலரா பரவுறதுக்கான ஒரு ஹாப்பி சுச்சுவேஷன். காலரா படுவேகமாக பரவுது, மக்கள்லாம் கொத்து கொத்தாக இறந்து போகிறாங்க, லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த காலர் அவுட் பிரேக்லாம் இப்போ இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டியால் ப்ரிவென்டிவ் மெஷரால் ஆன்டிபயோட்டிக்ஸால் நம்ம பார்க்குறதில்ல. ஆனால் அந்த காலர் அவுட் பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் இல்லாதப்ப இல்லை போதுமான அளவு குளுக்கோஸ் போட முடியாத அளவுக்கு போதுமான அளவு கிளினிக்கோ மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி காலர் அவுட் பிரேக் வருதுன்னா எப்படி கொடூரமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெஃப்யூஜி கேம்பில் ஒர்க் பண்ணுற ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர் திலீப் மகலானாபிஸ் அப்படின்றவர் கூட சேர்ந்து ரெஃப்யூஜி கேம்ப்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த காலர் அவுட் பிரேக் வருது. அந்த கேம்பில் ஒரு நாளைக்கு எவ்வளோ காலரா கேசஸ் புதுசாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு 3000 காலரா கேசஸ் வந்து புதுசாக ஹேண்டில் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளோ டெத் இருந்திருக்கணும், எவ்வளோ டெத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. அதனால இத்தனை பேர் கொத்த இவ்வளோ கொடூரமாக சாகிறத எப்படியா தவிர்க்கணுங்கிறதுக்காக அவர் வேகமாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவர் ஆல்ரெடி இந்த ரிசர்ச்சில் இருந்ததால் ஒரு ஃபார்முலேஷன் தயாரிக்கிறாரு. கொஞ்சம் உப்பு, அதில் சோடியம் குளோரைடு, கொஞ்சம் சுகரு, அப்புறம் கொஞ்சம் சோடா உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன பாக்கெட்டில் போடுறாரு. ஃபுல்லாக ஸ்டாஃப் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. கேம்ப் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. எத்தனை கேம்ப் இருக்கோ அத்தனை கேம்புக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. இது அப்படியே ஒரு லிட்டர் தண்ணியில் கரைச்சி எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருங்க, யாரெல்லாம் குடிக்க முடியுமோ அவங்க எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது மேஜிக். டெத் ரேட் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கலாக குறையுது. கிட்டத்தட்ட 130 பேர் இறந்துட்டு இருந்த அந்த டெத் ரேட் பார்த்தீங்கன்னா 3% குறையுது. அதாவது 103 பேர் தான் இறக்குறாங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வந்து அந்த சமயத்தில் மட்டுமே இவரால் காப்பாற்றப்பட்டாங்க. இதை பார்த்து அந்த உலகமே வியந்து போயிடுது. இந்த விஷயம் உலகம் பூரா பரவுது. உலகம் பூரா இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ உலக சுகாதார நிறுவனமும் மற்ற அறிஞர்களும் சேர்ந்து அதுக்கு வச்ச பேர் தான் ஓஆர்எஸ், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இப்போ தெரியுது அந்த ஓஆர்எஸ்ன்ற வார்த்தை எவ்வளோ முக்கியமானதுன்னு. உலகம் பூரா அதுக்கப்புறம் காலரா எங்கே வந்தாலும் இந்த ஓஆர்எஸ் பாக்கெட்டை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி உலக சுகாதார நிறுவனம் வந்து ஃபுல்லாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கம்பெனிகளும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அதில் சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. 2002 வரைக்கும் அந்த உப்பு கரைசல் ஆஸ்மோலாரிட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சுன்னா 311 இருந்துச்சு. 2002க்கு அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி உலக சுகாதார நிறுவனம் சரி யூனிசெஃபும் சேர்ந்து அதோட ஆஸ்மோலாரிட்டி குறைக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு இன்னும் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக அதை 245 குறைக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஓஆர்எஸ் பாக்கெட்டோட அந்த ஆஸ்மோலாரிட்டி பார்த்தீங்கன்னா 245 போட்டிருக்கும். இந்த ஓஆர்எஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்போ இருந்த மிகச்சிறந்த மெடிக்கல் பப்ளிஷிங் ஜேர்னல் என்ன சொன்னாங்கன்னா ஓஆர்எஸ் கண்டுபிடிப்பை பொட்டன்ஷியலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் அட்வான்ஸ் ஆஃப் த 20th century அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 20ஆம் நூற்றாண்டின் ஒரு தலை சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு சாதாரண விலை மலிவான ஒரு உப்பு கரைசல் ஒரு மிகப்பெரிய உயிர்கொல்லி நோய்க்கு ஒரு மருந்தா ஒரு உயிரை காப்பாற்றும் பொருளாக இருக்குங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரியாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூலை 29 வேர்ல்டு ஓஆர்எஸ் டேனே சொல்லுவாங்க. ஸோ ஓஆர்எஸ்க்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குது. அந்த ஓஆர்எஸ்ன்ற வார்த்தைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்க்கலாமா? ஓஆர்எஸ்ன்ற பேரை முன்னாடியும் பின்னியும் போட்டுக்கிட்டு ரஸ்னா மாதிரி ட்ரிங்கை வித்துட்டு இருந்திருக்காங்க. எக்கச்சக்கமாக சர்க்கரையை போட்டு அதை வந்து பேக்கெட் பண்ணி ரீபேலன்ஸ் ஓஆர்எஸ், ஓஆர்எஸ்எல், ஓஆர்எஸ் ஃபிட் இந்த மாதிரி ஏதோ பேரை வச்சு வித்துட்டு இருக்காங்க. அதுக்கு அப்ரூவலும் எஃப்எஸ்எஸ்ஐ கொடுத்துருக்கு. இருக்கிறதுலே கொடூரம் அதுதான். இந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ரிவோக்கே பண்ணியிருக்காங்க. இதுக்காக தான் அந்த டாக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒரு பாக்கெட் ஓஆர்எஸ் பாக்கெட் இருக்குது அப்படின்னா இத்தனை ஆஸ்மோலாரிட்டி இருக்கணும். அதாவது ஒரு ஓஆர்எஸ் பவுடராக இருந்துச்சுன்னா அதை 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சிங்கன்னா அதில் இத்தனை மில்லிகிராம் உப்பு இருக்கணும், இத்தனை கான்சன்ட்ரேஷனில் சோடியம் இருக்கணும், இத்தனை கான்சன்ட்ரேஷனில் சிட்ரேட் இருக்கணும், இத்தனை கான்சன்ட்ரேஷனில் பொட்டாசியம் இருக்கணும், இத்தனை கான்சன்ட்ரேஷனில் சுகர் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ஃபார்முலா வந்து டெவலப் பண்ணாங்க WHO. அதுக்கு பேர் தான் WHO அப்ரூவ்டு ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அதன்படி தான் ஓஆர்எஸ்ன்ற பேர் இருந்தாலே அந்த ஃபார்முலா படி தான் அந்த கரைசல் இருக்கணும். இதுதான் வந்து ரெக்கமெண்டேஷன். ஏன்னா நீங்கள் டயரியா அப்பையோ வாமிட்டிங் அதிகமாக எடுத்து டீஹைட்ரேஷன் இருக்கிறப்பையோ இந்த மாதிரி சரியான அளவில் இல்லாமல் அதிகமான சர்க்கரை உள்ளையோ இல்லை சோடியம் கம்மியாக உள்ள தண்ணியை குடிச்சிங்கன்னா இன்னும் தான் உங்களுக்கு வந்து வாட்டர் லாஸ் வந்து குடலேருந்து அதிகமாக. இப்போ நான் கையில் 2 பாக்கெட் வச்சுருக்கேன், 2 ஒரே கம்பெனியோட தான், அதான் இருக்கிறதுலே காமெடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்கு, வெறும் ஓஆர்எஸ்எல். என்ன போட்டிருக்குன்னா எலக்ட்ரோலைட் ட்ரிங்க் ஆப்பிள் அப்படின்னு போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஓஆர்எஸ்
ரெடி டு ட்ரிங்க் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா WHO அப்ரூவ்டுன்னு ஒரு ஃபார்ம் போட்டுப்பான் பாருங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, டு நாட் யூஸ் டியூரிங் டயரியா, அப்புறம் திஸ் இஸ் ஒன்லி ட்ரேட்மார்க் அண்ட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் இட்ஸ் ட்ரூ நேச்சர், நாட் அ WHO ஓவரால் ரெகுலேஷன் சால்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் அப்படி கிடையாது. இது வந்து WHO அப்ரூவ்டு ஃபார்முலா. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துலேயும் எவ்வளோ உப்பு அளவு இருக்குது, எவ்வளோ சுகர் இருக்குது, வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். WHO ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு 0.52 கிராம், அதாவது 520 மில்லிகிராம் இருக்கும். பொட்டாசியம் குளோரைடு 300 மில்லிகிராம் இருக்கும். சோடியம் சிட்ரேட்டு 580 மில்லிகிராம் இருக்கும். டெக்ஸ்ட்ரோஸ் அதாவது சுகர் வந்து 2.7 கிராம் இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த ட்ரிங்க் நான் WHO, அதாவது சும்மா ஓஆர்எஸ்ன்ற பேரில் விற்றுட்டு இருக்காங்களே, அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 கிராம் இருக்குது. அதில் எவ்வளோ இருந்துச்சு? 2.7 கிராம் பார்த்தோம். இதில் 13 கிராம் சுகர் இருக்குது. சுகர் லோடட், ஆல்மோஸ்ட் ரஸ்னா மாதிரி தான் இது. புரியுதுங்களா? அப்படின்னா இந்த ஓஆர்எஸ்எல் அதாவது WHO ஃபார்முலா இல்லாமல் இருக்கிறத குடிக்கக்கூடாதா அப்படின்னா குடிக்கலாம். குடிக்கலாம், எந்த பாதிப்பும் இல்லை. மற்ற நீங்கள் கோக்கு, பெப்சி, ரஸ்னா குடிக்கிற மாதிரி, மாசா குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு போயிடலாம். பட் எங்கள் பிரச்சனையே என்னென்னா அவங்க ஓஆர்எஸ்எல்ன்ற பேர் வச்சு தான் பிரச்சனையே. அது ஏன் பிரச்சனைன்னு சொல்கிறேன் கேளுங்க. டாக்டர் ஓஆர்எஸ்ன்னு எழுதிடுவாங்க. இவங்க போயிட்டு மெடிக்கலில் அந்த ஓஆர்எஸ் கேட்குறப்ப இவங்க என்ன கொடுப்பாங்க, இந்த மெடிக்கல்காரங்க இந்த ஓஆர்எஸ்எல் எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தெரியாது. இல்லை மெடிக்கலில் அதெல்லாம் படித்தவங்களை அவங்க எப்படி தப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நிஜமாக இல்லைங்க, அவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குழந்தை டைரியாவோட டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் வாங்குறாங்க. அவங்க ஓஆர்எஸ் கொடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பாட்டு போயிட்டு இந்த சுகர் அதிகமாக உள்ள ட்ரிங்க்கை ஓஆர்எஸ் நினச்சி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகுமா ஆகாதா? இந்த ஓஆர்எஸ்ன்ற வார்த்தை நீங்கள் எந்த ப்ராடக்ட்லையும் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி சேர்க்கவே கூடாது. அந்த ஓஆர்எஸ்ன்ற வார்த்தை இன்க்ளூடே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினீங்க அப்படின்னா அது WHO அப்ரூவ்டு ஃபார்முலா மட்டும்தான் உள்ளே இருக்கணும். இதுதான் அந்த பீடியாட்ரிஷன் வந்து காலங்காலமாக சண்டை போட்டு கடைசியாக ஜெயிச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் நிறைய பேர் இதை பற்றி பெருசாக கண்டுக்காமல் இருந்தப்ப அவங்க எஃபர்ட் எடுத்து, இன்க்ளூடிங் என்னையும் சொல்கிறேன், குடோஸ் டு தி டாக்டர், ஹேட்ஸ் ஆஃப் டு தி டாக்டர். அவங்களோட இந்த ஒரு தன்னலம் இல்லாத ஒரு சர்வீஸ்க்கு கண்டிப்பாக வந்து தலைவணங்குறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த ஓஆர்எஸ் பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஓஆர்எஸ்ங்கிறது ஒரு உயிர் காக்கும் உப்பு கரைசல். அது வந்து பல கோடி பேர் உயிரை காப்பாற்றிருக்கு. அந்த ஓஆர்எஸ்ன்ற பேருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பல கோடி உயிர்கள் வந்து இருக்குது. காலரா வந்தப்போ உருவாக்கப்பட்ட இந்த ஓஆர்எஸ் வந்து அதுக்கப்புறம் எல்லா டைரியாவும் கொடுக்கப்பட்டு பல உயிர்களை வந்து காப்பாற்றுச்சு. டீஹைட்ரேஷனான ஓஆர்எஸ் குடிக்கணுன்றது ஒரு எல்லாருக்கும் ஒரு காமன் நாலேஜ் மாதிரி போயிருச்சு. ஸோ அப்போ மெடிக்கலில் போய் கேட்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம ஏதாவது பொருளை கொடுத்து வித்தரலாம்ன்ற எண்ணத்தில் நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த ஓஆர்எஸோட சேர்த்து ஒரு பேரை வச்சு மக்களை ஏமாற்றி வந்து பொருளை வந்து விற்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மோஸ்ட்லி இந்த ஓஆர்எஸ்ன்ற பேரில் எந்த ஒரு தவறான பொருளும் இனிமேல் இருக்காதுன்னு நம்ம நம்புவோம். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.